வணக்கம். கையில் பெரிய கட்டு. அமைச்சர் துரைமுருகனுக்கு என்னாச்சு? நேராக அவரது வீட்டுக்கே வண்டியை விட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அப்படி திடீரென அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு என்ன ஆனது? இன்றைய தினம் அவரை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திமுகவின் மூத்த தலைவர், மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்களுக்கு தற்போது வயது 87. கலைஞர் கருணாநிதி அவர்களது காலத்திலிருந்தே திமுகவில் முக்கிய புள்ளியாக வலம் வந்தவர் துரைமுருகன். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகவே துரைமுருகன் அவர்கள் பார்க்கப்பட்டார். அத்துடன் துரைமுருகன் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு. இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்மையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. அதன்படி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அரசியலில் இருந்தே ஓய்வு பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தற்போது வரை தொடர்ந்து திமுகவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் செயல்பட்டுதான் வருகிறார். குறிப்பாக இந்த வயதிலும் அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் பங்கேற்று வந்தார். இப்படி நிலையில்தான் இன்றைய தினம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அவரது வீட்டுக்கே சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார். அதாவது துரைமுருகன் அவர்களுக்கு தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரிக்கவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் துரைமுருகன் அவர்களை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெளியான புகைப்படத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தனது இடது கையில் ஸ்லிங் போட்டுள்ளார். அதாவது உடைந்த அல்லது இடப்பெயர்ச்சி அடைந்த கை அல்லது தோள்பட்டை வார்ப்பில் அசையாமல் இருக்க இந்த ஸ்லிங் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு கையில் என்ன ஆனது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வரை வெளியாகவில்லை. வயது மூப்பு காரணமாக அவ்வப்போது உடல்நலக்குறைவு காரணமாக துரைமுருகன் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த மே மாதம் கூட நெஞ்சு பகுதியில் அசௌகரியம் மற்றும் சளி தொற்று காரணமாக அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஆனாலும் தொடர்ந்து அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு தற்போது கையில் ஏற்பட்டுள்ள அடியின் காரணமாக கையில் கட்டுடன் ஓய்வெடுத்து வருவதாக தெரிகிறது. அதன்படிதான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டிற்கே சென்று சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்த இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு உள்ளிட்டோரும் உடன் சென்று துரைமுருகன் அவர்களை நலம் விசாரித்தனர். அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக பரவலாக பேசப்பட்டாலும் கூட அவருக்கு ஒன்று என்று தெரிந்தவுடன் அனைத்து வேலைகளையும் ஓரம் கட்டிவிட்டு முதல் வேலையாக அவரை நேரிலே சென்று சந்தித்து நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.